தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரஷ்யா எப்பவுமே இந்தியா பக்கம் தான், இந்தியா எப்பவுமே ரஷ்யா பக்கம் தான். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களை பார்க்குறப்ப இந்த உறவில் விரிசல் ஏற்படுதோ, அது டெவலப் ஆகுதோன்னு ஒரு பெரிய ஐயம் ஏற்படுது. இதை பற்றி பார்க்க போகிறோம். யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் யுக்ரைன் ஒரு அடிச்சிருக்க போகிறீங்க இப்போ ரஷ்யாவை. இது எல்லாத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். சமீபத்தில் எம்வி கோல்டன் லியோ அப்படின்ற ஒரு மர்ச்சன்ட் வெசலுங்க. இது ஆக்சுவலாக கினியா பிசாசு ஃப்ளாக்டு ஷிப்பு. இது கிட்டத்தட்ட 17 க்ரூ மெம்பர்ஸை சுமந்துக்கிட்டு வந்துட்டு இருந்த கப்பல். ஃபுல்லாக உள்ள சரக்கு தான், ஓகேவா? இந்த 17 க்ரூ மெம்பர்ஸில் 5 பேர் இந்தியர்கள். 5 பேர். இந்த கப்பல் யுக்ரைனோட ஒடிசா போர்ட் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புதுங்க வெளியே, ஓகேவா? கிளம்புன இந்த கப்பலை ரஷ்யன்ஸ் நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணவங்க என்ன தெரியுமா நினச்சிட்டாங்க? ஓஹோ, ஆயுதங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் ரஷ்ய வீரர்களை எதிர்க்க துணிகிற யுக்ரைன் சோல்ஜர்ஸ் கையில் ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு தான் இந்த கப்பல் வந்திருக்கோன்னு நினச்சிக்கிட்டு அடிச்சிட்டாங்க அந்த கப்பலை. அந்த கப்பல் கடலில் அப்படியே புகையை கக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ பெரிய அடி அடிச்சிருக்காங்க. எதுங்க அப்படி பண்ணீங்கன்னு கேட்குறப்ப ரஷ்யா இந்த காரணத்தை தான் சொல்கிறாங்க. இல்லை வெப்பன்ஸ் டிரான்ஸ்போர்ட் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 10 பேர் கொல்லப்பட்டாங்க. இதில் 4 பேர் இந்தியர்கள், சீஃபரர்ஸுங்க. 4 இந்தியன் சீஃபரர்ஸ். இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு குடிமகன் உயிருக்கு ஆபத்தினாலே அவர் சம்மந்தப்பட்ட நாடு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணும். இங்கே 4 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்களா? காரணம் ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்கா? இதில் அவங்க மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க தான் அடிச்சாங்களே ஒத்துக்கிறாங்க. இதில் கடுப்பில் நம்ம இந்திய அரசு ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அவங்ககிட்ட தங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அண்ட் இந்த குறிப்பிட்ட பொறுப்பாளருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட். எந்த அளவுக்கு ஆழ்ந்த கவலை இந்த அட்டாக் மூலமாக தங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அண்ட் 4 இந்தியன் சீஃபரர்ஸை இழந்திருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனைங்க. இதை நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு இப்போ ஏற்பட்ட கவலையை தெரிவிச்சிருக்காங்க இந்திய அரசு ரஷ்யா கிட்ட. இன்னொரு பக்கம் ரஷ்ய அரசோட செய்தி தொடர்பாளர் இருக்கார்ல, பெஸ்கோ, அவர் இன்னும் ரஷ்ய அரசை டிஃபெண்ட் பண்ணி தாங்க பேசுகிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? இதுக்கப்புறமா நாங்கள் அடிப்போம். இட் மீன்ஸ் கப்பல்கள் மூலமாக ஆயுதங்களை யார் டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் நாங்கள் அடிப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய அரசு அவங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணியும் ரஷ்யா இல்லை நாங்கள் செஞ்சது சரிதாங்க, அந்த கப்பல் இல்லை எங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, இவங்க இப்போ ஒரு டீட்டெயிலான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோல்டன் லியோ ஷிப் இருக்குல்ல, இதில் கன்ஸ்லாம் வரலைங்க, வெப்பன்ஸ்லாம் வரல, கிரெயின்ஸு இதை கொண்டு வந்த ஷிப்புங்க அது. அதை போய் இப்படி நீங்கள் அடிச்சிட்டிங்களே. இது கமர்ஷியல் ஷிப்பிங் அண்ட் சீஃபரர்ஸ் இருக்காங்களே, அவங்க மீதான ஆபத்துன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஆனால் இதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாலும் ஒத்துக்க முடியாதுங்க. எந்த சூழ்நிலையிலையும் கிரெயின்ஸை கொண்டு வர, இட் மீன்ஸ் வெப்பன்ஸ் இல்லாத ஒரு கமர்ஷியல் வெசலை நீங்கள் எப்படிங்க அடிக்கலாம்? இந்த ஒரு காரணத்தை நீங்கள் என்ன சொல்லணும் ஏற்றுக்க முடியாது. இந்தியன் சீஃபரர்ஸை கொண்டிருக்கீங்களே, இதை நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? இதில் தங்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறதாவும் கண்டனத்தை பெருசாக பதிவு பண்ணிக்கிறதாவும் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் ஜெய்சங்கர் அவர்கள், இவங்க ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் லவ்ரோவ் இருக்கார்ல, இவர்கிட்ட தன்னோட கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணதாகவும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போ சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கப்பல் நினைக்கிறீங்களா, இன்னொரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன். எம்இ ஓமர்ஃபி, இதுவும் ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் வெசல் தாங்க. இந்த பிளாக் சி இருக்குல்ல, அங்கே பயணப்பட்டு இருந்த கப்பல். இந்த கப்பலையும் அடிச்சிருக்காங்க. இந்த அட்டாக்லேயும் ஒரு இந்தியர் கொல்லப்பட்டிருக்காரு. ஆக்சுவலாக இதில் இந்தியா இன்னும் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. ஏற்றுக்கவே முடியாதுங்க. தொடர்ந்து இது போலே நடக்கிறதுன்ற மாதிரி அவங்க ஆதங்கங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மக்களே, ஆதங்கத்தை யாருக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காங்க? ரஷ்யாவுக்கு எதிராக. அதை மறந்துடாதீங்க. இந்த 2 அட்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 கப்பல் அடிச்சிருக்காங்களே, லெஸ் தான் 1 வீக்குங்க. ஒரே வாரத்துக்குள்ளே இந்த 2 அட்டாக்ஸ் நடந்து 2 தாக்குதல்கள்லையும் இந்தியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. கொடுமையிலும் கொடுமை இது. இப்போ ரஷ்யாவோட நிலைமை என்ன தெரியுமா? இந்த ஃபிஸ்கல் இயரோட மொதல் 6 மாதம் இருக்குல்ல, இதில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 43.5 டன்ஸ் வரைக்கும் கோல்டை டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே விற்றுருக்காங்க ரஷ்யா. ப்ரோ, சென்ட்ரல் பேங்க் கைவசம் இருக்கிறதா அந்த ரிசர்வில் இருக்க கோல்டு. இதே ரஷ்யாவுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் விற்கணும்னு கேட்டிங்கன்னா
ரஷ்யாவோட கரன்சி வேல்யூ இருக்குல்ல, நாள்பட கீழே போயிட்டுருக்குல்ல, அதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், நாட்டோட பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்ணணும். இதுக்காக எதுக்கு வெளியே கொடுப்பானுன்னு உள்ளுக்குள்ளேயே விற்றுருக்காங்க. அதுவும் அவங்க வித்த டைம் தாங்க ஹைலைட்டு. எப்பப்பெல்லாம் கோல்டு ப்ரைஸ் மேலே போதும் கரெக்டாக அந்த நேரத்தை தெரிஞ்சு இவ்வளோ கோல்டு வரைக்கும் அவங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இறக்கி விட்ருக்காங்க. இப்போ ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற தங்க இருப்பு 2283 டன்ஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கடந்த 2020 பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ தான் லோவஸ்ட் லெவலு. ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தாங்க கோல்டு ரிசர்வை. ஆனால் இது எந்த அளவுக்கு இப்போ டவுனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கடந்த 6 வருஷம் இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு சரிவை கோல்டு ரிசர்வ் சார்ந்த ரஷ்யா இப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ட்ரம்ப் நினச்சி நடக்குதுல்ல, ரஷ்யா ஓரளவுக்கு மேலே சமாளிக்க முடியாமல் தடுமாற நினச்சாங்களே, அது நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு இருக்க பெரிய தலைவலி என்ன தெரியுமா? ட்ரக்ஸ் ஸ்மகிள் பண்ணுறது. பயங்கரமாக ட்ரக்ஸ் அங்கே விதவிதமாக கடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு வினோதமாக கடத்துறாங்கன்னா, பூனைகளோட கழுத்தில் கட்டுற பெல்ட் இருக்குல்ல, அது மாதிரி ட்ரக்ஸை பயன்படுத்தி கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி எவ்வளோ ட்ரக்ஸ் இது இருக்க கைமாறி இருக்கோ, என்னென்ன நூதன முறைகளை இந்த ட்ரக்ஸை ஃபுல்லாக ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்களோ, ரஷ்ய அரசுக்கு நாளுக்கு நாள் இதுவரை ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துட்ருக்கு. நல்லவன அந்த பூனையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த கழுத்தில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை கையை ட்ரக்ஸை பிரிச்சுட்டு பூனையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யுக்ரைன் தலைநகர் கீவில் இந்த ட்ரோன்ஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. இதை பார்க்குறதுக்கு பல பேர் வருவாங்களே அந்த இடத்துக்கு. மறந்துடாதீங்க, யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் இந்த எக்ஸிபிஷனு. ரஷ்யா என்ன பண்ணிடுச்சு, மிசைல்ஸை வச்சு இந்த இடத்த அடிச்சிருக்காங்க ஏவுகணைகளால். 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மக்களே இந்த தாக்குதலில். இதில் கொடுமை என்னென்னா, 100க்கும் மேற்பட்டவங்க காயம்பட்டிருக்காங்க. அதில் சில பேரோட நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலாக இருக்குது. இது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ஒரு மாதிரி அப்செட்டோட உச்சிக்கே கொண்டு போயிடுச்சு. என்னங்க தொடர்ந்து எங்கள் நாட்டு பொதுமக்கள் மேலே கை வைக்கிறீங்க, சிவிலியன்ஸ் அடிக்கூட உங்களுக்கு தெரியாதா? இது ரஷ்யா எப்போ மட்டுமா பண்ணுறீங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதில் வேறு யுக்ரைன் மக்கள்லாம் யுக்ரைன் அதிபர் சார்ந்து ஒரு பல கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அடுத்து நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க இந்த போரில்? இதுக்கப்புறம் ரஷ்யா தாக்கப்படுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஆட்கள் பலம் இருக்கா, ஆயுத பலம் இருக்கான்னு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வார் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க போகுது, நம்ம கண்டிப்பாக புதுசாக என்ன பண்ணி ஆகணும்னு ப்ரெஷரை பயங்கரமாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெலன்ஸ்கிக்கு எதிராக. இல்லை ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாப்புல, தெளிவாக யோசிச்சு முடிவெடுத்தாரா இல்லை சரி மக்களோட வாயை அடிக்கணும் முடிவெடுத்தாரான்னு தெரியல, ஒரு ட்ராமட்டிக் டிசிஷன் எடுத்திருக்காரு. என்ன தெரியுமா அது? இதுக்கு முன்னாடி யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குல்ல, அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போக இருந்துச்சு ஒரு டைமில். அப்போ அதை தடுத்து நிறுத்துறது யுக்ரைனோட ஒரு டாப் மிலிட்ரி கமாண்டர். அப்பேற்பட்ட மனுஷனை இப்போ அந்த போஸ்ட் வந்து தூக்கிட்டாருங்க ஜெலன்ஸ்கி. எதுக்கு என்னன்றத காரணமே சொல்லலை. ஆனால் பல பேரும் கணிக்கிறது என்ன தெரியுமா, இல்லைங்க இது ஒரு புது போர் யுத்தியாக இருக்கும், கண்டிப்பாக அவருக்கு வேறு எதனா வேலையை இம்பார்ட்டன்ட் வேலையை கொடுத்துருப்பாங்க, அதனால தான் ரகசியமாக இப்போ தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இப்போ யுக்ரைன் அதிபர் சாக் பண்ணியிருக்காருன்னா பின்னாடி என்ன விஷயம் இருக்கும்? இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கா, நாங்கள் இப்போ திருப்பி கொடுக்குற நேரம் அப்படின்ட்டு யுக்ரைன் ரஷ்யாவில் திரும்ப அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வைல்ட்பெரிஸை கை வச்சா ஞாபகம் இருக்கா? வைல்ட்பெரிஸ்னால் குழம்பிடாதீங்க, எப்படி அமேசான் இருக்குது அது மாதிரி ரஷ்யாவோட அமேசான் தான் இந்த வைல்ட்பெரிஸு. அதாவது ரஷ்யாவோட லார்ஜஸ்ட் ஆன்லைன் ரீட்டைலருங்க இவங்க. இப்போ ஏற்பட்ட வைல்ட்பெரிஸோட சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருந்த ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாங்களே, இப்போ திரும்ப வைல்ட்பெரிஸோட முக்கியமான ஃபெசிலிட்டிஸை யுக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரோன்ஸ் அவங்க லான்ச் பண்ண இந்த வைல்ட்பெரிஸோட ஒவ்வொரு ஃபெசிலிட்டியும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அடிக்க ஆரம்பித்து இப்போ இருக்க தொடர்ந்துக்கிட்டு இருக்க அடியை ரஷ்யாவோட தடுக்கவே முடியல.
дайте туда, где каждый будет. Потом, вот сейчас вот этот пожарник, если даже если начнет. Вот это, кстати, похоже на специфику. Вон, смотри, Витек, там куски какие-то валяются. Вот так вот. По-любому дрон. А? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். போரோட எதிர்மறை விளைவுகள் இருக்குல்ல, இதை ரஷ்யா சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்சதெல்லாம் பெரிய சேலஞ்சஸ் இல்லைங்க. இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் முடிகிற தருவாய்க்கு போயிட்டு இருக்குல்ல, இப்போ ரஷ்யா சந்திக்கிறது தான் பெரிய சேலஞ்சஸாக மாறி இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுவாங்களா ஆன்றவர்கள், ஒரு போர்னு வந்துட்டா அந்த போரை ஆரம்பித்தவங்களா இருக்கட்டும், அந்த போரை எதிர்கொண்டுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ரெண்டு தரப்புக்குமே லாஸ் மட்டும் தான் மிஞ்சம். வெற்றின்றது பேரலுக்கு மட்டும் தான் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அது இப்போ கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.